வணக்கம் நண்பர்களே. தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற அந்த கட்சி தேர்தலில் போட்டியிடுவதை அறிவிச்ச நாள்ல இருந்து அவங்க தொடர்ந்து என்ன மாதிரி பொய்யான செய்திகளை பரப்புறாங்க, எப்படியெல்லாம் இளைஞர்கள் மத்தியில் ஒரு அந்த ரீல்ஸ் மூலமாக போதையை உருவாக்குறாங்க, எப்படி ஒரு ஒரு மிகப்பெரிய இளைஞர் கூட்டம் பைத்தியமா மாறிக்கிட்டு இருக்கு, தற்கொலைகளா போயிட்டு இருக்காங்க, வீணா போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு வீடியோ 2 வீடியோ இல்லைங்க, கிட்டத்தட்ட 100 வீடியோவுக்கு மேல நான் பேசியிருப்பேன். நான் மட்டும் இல்ல, நிறைய அரசியல் ஆர்வலர்கள், அதே போல இந்த சமுதாயத்தின் மீது, இளைஞர்கள் மீது அக்கறை கொண்ட பல பத்திரிகையாளர்கள் தொடர்ச்சியாக விஜய், அந்த கட்சி, அதே போல அந்த கட்சி நிர்வாகிகள், அவர்களுடைய தற்குறித்தனங்கள், அதே போல அவங்க எப்படி இந்த சமுதாயத்துக்கு ஒரு விஷமாக மாறுறாங்க, அந்த விஷ ஊசியை மெல்ல மெல்ல ஏத்துறாங்கல்ல, அப்படி ஏத்தி 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 எப்படி இந்த ஒட்டுமொத்த கூட்டத்தையும் பித்து பிடிக்க வைக்கிறாங்கன்றத நம்ம தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருந்தோம். நம்ம பேசுன அளவுக்கு கூட திமுக காரங்களோ அல்லது அந்த கட்சிக்கு அந்த கூட்டணியோ பேசலைங்கிறது வேற விஷயம். ஆனா இது எல்லாம் எப்போ ரியலைஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த கட்சி தேர்தலில் அதிக இடங்களை பெற்று, பெரும்பான்மை பெற்றல, அதிக இடங்களை பெற்று ஆட்சி அமைச்சிருச்சு. திமுக தயவால தான் ஆட்சி அமைச்சிருக்காங்க. அப்படி ஆட்சி அமைந்த பிறகு இவர்களுடைய பொய்கள் என்னென்ன, இவங்க என்ன மாதிரி பித்தலாட்டங்களை அரங்கேற்றிருக்காங்க, இப்ப பதவிக்கு வந்த பிறகு என்ன மாதிரியான பொய்களை அவர்கள் உருவாக்குறாங்க, எப்படிப்பட்ட பொய்யான தோற்றங்களை மக்களுக்கு கடத்துறாங்க, இந்த பொய்யான காட்சிகள், பொய்யான கருத்துக்கள், பொய்யான சாதனைகள், இதெல்லாம் இவர்கள் வெறும் செய்திகளாக, அதே போல ரீல்களாக உருவாக்கி அதை மக்கள் மத்தியில் கடத்துறாங்க. தேர்தலுக்கு முன்பு என்னென்ன செஞ்சாங்களோ அதை விட பல மடங்கு வேகத்தில் மக்கள் மத்தியில் இதை கொண்டு போறாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம். இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா, அது ஒரு பெரிய மீடியாவில், நம்மெல்லாம் சின்ன மீடியா தானே, ஒரு பெரிய மீடியா, 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்கள் இருக்கிற த ஹிந்து அந்த பத்திரிகையினுடைய ஆங்கில யூடியூப் சேனல், அதில் அந்த பத்திரிகையினுடைய துணை ஆசிரியர், அதாவது துணை உறைவிட ஆசிரியர், அவருடைய ஒரு காணொளி வெளியாகி இருக்கு. அதில் அந்த 12 நிமிட காணொலியில் இவங்க என்னென்ன பித்தலாட்டங்களை அரங்கேற்றிருக்காங்க, எப்படிப்பட்ட பொய் செய்திகளை மக்கள் மத்தியில் பரவ விட்டுருக்காங்க, எப்படி திட்டமிட்டு அதை செய்யறாங்க, எப்படி ஏஐ பயன்படுத்தி இல்லாத நடக்காத விஷயங்கள் எல்லாம் அவங்க மக்கள்கிட்ட கொண்டு போறாங்க, எப்படி அவங்கள பற்றிய பொய்யான தகவல்கள், அதாவது ஒருத்தன் பொய்யான செய்திகளை சொல்லலாம், ஆனா அவனை பற்றிய சுய விவரம் இருக்குல்ல, பயோடேட்டா, அதையே பொய்யா கொடுக்க முடியுமா அப்படின்னா அது கொடுக்க முடியும். யாராலன்னா இந்த தாவேக்கா பசங்களால் அதை செய்ய முடியும் அப்படிங்கிறது எல்லாம் இந்த ஹிந்துவோட காணொலியில வெளியிட்டு இருந்தாங்க. நீங்களாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஏன்னா நேற்றெல்லாம் செய்தி சேனல்கள் அது பிரதான செய்தியாக இருந்தது. முன்னாள் முதல்வர் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த செய்தி, அந்த அந்த காணொலியினுடைய லிங்கை வெளியிட்டு சிலரை சில காலம் ஏமாத்தலாம், அதாவது பலரை சில காலம் ஏமாத்தலாம், சிலரை பல காலம் ஏமாத்தலாம், ஆனால் எல்லோரையும் எப்போதும் ஏமாற்ற முடியாது, கண்டிப்பாக மாட்டிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேப்ஷன் போட்டு அந்த வீடியோவை வெளியிட்டு இருந்தார். அதே போல ஹிந்து குழுமத்தினுடைய தலைவராக இருக்கிற திரு ராம் அவர்கள், அவரும் அந்த வீடியோ பகிர்ந்திருந்தாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா செய்தி நிறுவனங்களும், செய்தி சேனல்களும் அந்த காணொலியை பிரதானமாக எடுத்து பயன்படுத்துகிறாங்க, முழுசா செய்தியாகவே மாற்றுறாங்க. எனக்கு தெரிந்து அரசியல் வரலாற்றில் ஒரு கட்சி ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு ஒரு 10 நாள்ல இப்படிப்பட்ட பொய் செய்திகளை அந்த கட்சி சார்பா அதிகாரப்பூர்வமாகவே பரப்புனாங்க அப்படிங்கிறது செய்தியை வெளிவர்றது இதுதான் முதல் தடவை. வேற யாருமே இதை செஞ்சதில்லை. இப்படிப்பட்ட சாதனைக்கு சொந்தக்காரர், இப்படிப்பட்ட ஒரு பொய்களுக்கு சொந்தக்காரர் அப்படின்னா அந்த பெருமை விஜய்க்கு தான் போய் சேருது. ரஜினி சொன்னார் பாருங்க, தம்பிகளா உஷாரா இருங்க, விஜய் ரசிகர்கள், விஜய் தொண்டர்கள் உஷாரா இருங்க, நீங்க என்ன பண்ணாலும் அது கடைசியில விஜய் தலையில தான் போய் உட்காரும் அப்படின்னு சொன்னார் இல்லையா. இப்போ இதை செஞ்சதெல்லாம் யாரு? விஜய் தான். விஜய்க்காக தானே செய்யறாங்க, விஜயை பெருமைப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி தானே இவ்வளவு பொய் சொல்றாங்க. இப்படி இந்த பொய்கள் எல்லாம் அம்பலமாகும் போது அது எவ்வளவு கேவலம், எவ்வளவு அவமானம்.
மான அவமானத்தை எல்லாம் பார்த்தா முடியுமாப்பா, அப்படி பதவியில் உட்கார முடியுமா அப்படிங்கிற கூட்டம் தான் இப்போ உட்காந்துருக்கிறது. அதனால அந்த பொய்கள் என்னென்ன அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்னது. அதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொன்ன அத்தனை அந்த பொய்யான இவர்கள் பரப்பிய பொய்களை எல்லாம் தொகுத்து ஒரு மெகா காணொலியை போட்டாங்க. அதுதான் அந்த ஹிந்து வெளியிட்ட காணொலி. அதுல முக்கியமானது என்னன்னா, இந்த விஜய்க்காக இவங்க செட் பண்ற நேரேட்டிவ்ஸ், அதாவது தோற்றங்கள், பொய்யான தோற்றங்கள், இல்லாததை இருக்கிற மாதிரி காட்டுறது. அதை வந்து அவர் வந்து ஒரு தொடர்ச்சியாக, அதாவது எப்படி வந்து ஒரு ஃபேக் நியூஸை வந்து இவங்க கிரியேட் பண்றாங்க, எப்படி அந்த நேரேட்டிவை அவங்க செட் பண்றாங்க அப்படிங்கிறத ஆங்கிலத்தில் தான் அந்த காணொலி. ஆனால் ரொம்ப தெளிவாக அத்தனை பேர் ஆங்கிலமே தெரியாதவர்கள் கூட தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ரொம்ப எளிமையாக வந்து அந்த காணொலியில் பேசியிருந்தார் ஒரு சுரேஷ்குமாருங்கிற அந்த பத்திரிகையாளர். அதுதான் அந்த காணொலியின் சிறப்பு. அதில் முக்கியமானது என்னென்னா, நான் தனியாக இதை பேசணும்னு நினச்சது என்னென்னா, இந்த தாவேகா எம்எல்ஏக்கள் அவர்களுடைய தகுதி அப்படின்னு சொல்கிற அந்த விஷயம், தகுதின்னா படிப்பு அல்லது அவங்களுடைய அந்த குவாலிஃபிகேஷன் சொல்கிறோம, இது வந்து என்ன எப்படி வந்து அங்கே பொய்யை காட்டியிருக்காங்க அப்படின்னா, அவர்களுடைய அந்த கூட்டத்தில், அதாவது எம்எல்ஏக்களில் அவருக்கு எம்எல்ஏ 106 107 எம்எல்ஏ, இதில் 6 பேர் பிஹெச்டி படித்தவங்க அப்படின்னு சொல்லி காட்டியிருக்காங்க. யாரா அந்த பிஹெச்டி அப்படின்னு சொன்னால் இது வரைக்கும் யாரும் அது அவங்கள காட்டவே இல்லை. பிஹெச்டி எப்படி படித்தாங்க, எதில் படித்தாங்க, எப்போ முடித்தாங்க, என்ன பேரை சொல்லி வருஷத்தை சொன்னால் பிஹெச்டி எங்கே படிச்சிடணும் அப்படிங்கிறத வந்து ஈஸியாக காட்டிட முடியும். ஒருத்தன் பேரை சொல்லி எந்த பல்கலைக்கழகம் எந்த வருஷம் அப்படின்னாலே அவன் பண்ணானா இல்லையா, அது ஃப்ராடு தனமான்றதெல்லாம் வெளியே வந்துடும். ஆனால் இவர்கள் அதையெல்லாம் வெளியிடவே இல்லை. இவன் இத்தனை 6 பேர் பிஹெச்டி படிச்சிருக்காங்கப்பா, அருண் ராஜா அவர் ஒரு பிஹெச்டிப்பா, அப்படி வந்து பொய்யா சொல்லி விட்டுறது. ஆனால் தேடி பார்த்தா உண்மையில் வந்து அப்படி அவங்களுடைய அஃபிடவிட்டை போய் பார்த்தா, தேர்தல் ஆணையத்துக்கு அஃபிடவிட்னு கொடுத்துருப்பாங்கல்ல, அதில் உண்மையை சொல்லணும், இல்லைன்னா நோண்டி நொங்கி எடுத்துருவாங்க. ஸ்மிருதி இரானி, மத்திய அமைச்சராக இருந்த ஸ்மிருதி இரானி, பிரதமராக இருக்கிற நரேந்திர மோடி, இவங்கெல்லாம் வந்து இப்போ வரைக்கும் தங்களுடைய படிப்பு தகுதியை வந்து அவங்களால நிரூபிக்கவே முடியல. ஸ்மிருதி இரானி எஸ்எஸ்எல்சி ஃபெயிலு, ஆனால் வந்து அவங்க பிஜி முடிச்சுதான் காமிச்சிருக்காங்க. உண்மையை செக் பண்ணாக்கா வந்து எஸ்எஸ்எல்சியை வந்து அவங்க தாண்டலை. அதே போலதான் பிரதமர் நரேந்திர மோடியோட கல்வி தகுதி என்னங்கிறது இப்போ வரைக்கும் பெரிய டிஸ்பியூட்டா இருக்கு. அவரு ஏதோ ஒரு கல்லூரியில் அவர் வந்து டிகிரி வாங்கினதா சொல்றாங்க, ஆனா அது பொய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சை ஓடிக்கிட்டு தான் இருக்கு இப்போ வரைக்கும். அது போலதான் இங்க இவங்க வெளியில வந்து ஒரு பெரிய, இவர் வந்து பட்டதாரி, இவர் வந்து பிஜி முடிச்சிருக்காரு, ஒரு என்ஜினியர், அவர் டாக்டர், இவர் வந்து வக்கீல் அப்படின்ட்டு வந்து பல பொய்களை வந்து அவுத்து விடுறாங்க. ஆனால் அவங்களுடைய அஃபிடேவிட்டை போய் பார்த்தா அதெல்லாமே வந்து இல்லை, ஸ்கூல் ட்ராப் அவுட்டு, எஸ்எஸ்எல்சி முடிக்காதவங்க, காலேஜ் ட்ராப் அவுட்டு, அப்படித்தான் வந்து காட்டுது அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டு ரொம்ப வலுவாக இருக்கு. அதை முக்கியமான விஷயமா வந்து அந்த காணொலியில் காட்டியிருந்தாங்க. அதில் என்னன்னா, இவர்கள் கொடுத்திருக்கிற விவரம், அதாவது வாய் வழியா சொல்றாங்கல்ல, இத்தனை பிஹெச்டி, இத்தனை டாக்டர், இத்தனை வக்கீல்னு சொல்றாங்கல்ல, இந்த கணக்கை கூட்டி பார்த்தா 128 எம்எல்ஏக்கள் வராங்க. 128 எம்எல்ஏக்கள் டிகிரி ஹோல்டர்ஸ் அல்லது ஏதோ ஒரு இதில் வந்து மிகப்பெரிய படிப்பு படித்தவங்க அப்படின்னு வருது. சரி, உண்மையாக அந்த கட்சிக்கு இருக்கிற எம்எல்ஏக்கள் எத்தனை? 107 பேர். நம்பரே வந்து தப்பு. முதல்ல 107 பேரை வச்சுக்கிட்டு 128 பேர் வந்து மெத்த படித்தவர்கள் அப்படின்னு ஒரு கணக்கை காட்டுறாங்க அப்படிங்கிறத வந்து அவங்க வெளியிட்டு இருக்காங்க. அதே போல நான் முன்னே பலமுறை சொல்றேன், முந்தைய அரசின் சாதனைகளுக்கு வந்து இவங்க ஸ்டாம்ப் ஒட்டிக்கிறாங்க. இவங்க வந்து தங்கள் பேரை வந்து வச்சுக்கிட்டு வந்து அவங்க எங்க சாதனை அப்படின்னு சொல்றாங்கன்னு சொன்னால 10 நாள்ல வந்து அப்படி பல விஷயங்களை வந்து அவங்க பண்ணியிருக்கிறதா அந்த காணொலியில் அவர் அந்த பத்திரிகையாளர் வெளியிட்டிருக்காரு. இப்படி அவங்க செஞ்சிருக்கிற அத்தனை ஃப்ராடுத்தனத்தையும் வந்து மொத்தமாக ஒரே காணொலியில் போட்டு உடைச்சதுனால அது மிகப்பெரிய வைரல் கண்டென்ட்டாக மாறி போச்சு. அதே போல இந்த தலித் வேட்பாளர்களுக்கு அதிக வாய்ப்பு கொடுத்தது இந்த கட்சி தான், அதுவும் பொது தொகுதியில் அதிக வாய்ப்பு கொடுத்தது இவங்க தான் அப்படின்னு ஒரு பொய்யை வெளிப்படையாக அவங்களே சொன்னது. அது அதுவும் வந்து பொய் தான் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது இவங்க 28 பொது தொகுதியில் தலித் வேட்பாளர்கள் நிப்பாட்டினதா ஒரு கிளைம் அவங்க பண்ணிக்கிட்டாங்க. உண்மையில் வந்து அவங்க நிப்பாட்டது ஒரே ஒரு தொகுதியில் தான், சங்கராபுரம் தொகுதியில் ஒரு தலித்தை நிப்பாட்டி அந்த தொகுதியில் அவர் தோத்துட்டார். அதுதான் ஃபேக்ட்.
மற்றபடி வந்து இவங்க பொது தொகுதியில தலித்துகளை நிப்பாட்டவே இல்லை. அப்படி அதிகமாக நிப்பாட்டினது நாம் தமிழர் கட்சி சீமான் தான் அப்படிங்கிறதையும் அந்த காணொலியில் சொன்னாங்க. அதே போல தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் பெண் அமைச்சர்களே இல்லைன்றாங்க. பெண் அமைச்சர்கள் அப்படிங்கிறத முதல் முறையாக விஜய் தான் கொடுத்ததா சொல்றாங்க. விஜய் ஆட்சியில் ஒரு ஒரு இந்த சீரியல் என்ன பேர் இது, ரீல்ஸு, ஒரு ரீல்ஸ் நாயகி ஒருத்தவங்க தொழில்துறை அமைச்சர் அறிவிச்சிருக்காங்க இல்லையா, அவங்க தான் முதல் பெண் அமைச்சரா தமிழ்நாட்டுக்கு. யோசிச்சு பாருங்க, வரலாறு, அதாவது அரசியல்ல ஆர்வமே இல்லாதவங்களுக்கு கூட தெரியும் எவ்வளவு பெண் அமைச்சர்கள் தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க. இதெல்லாம் விட உச்சம் என்னன்னா 2 பெண் முதலமைச்சர்கள் இருந்திருக்காங்க தமிழ்நாட்டில். அவங்கள பார்த்தா அமைச்சராகவே இவங்களுக்கு தெரியல. கடந்த ஆட்சியில் எத்தனை அமைச்சர், கடந்த ஆட்சியில் 2 பெண் அமைச்சர்கள், அதுக்கு முந்தின ஆட்சியில் 5 பெண் அமைச்சர்கள், நிறைய சொல்லிட்டே போகலாம். விடுதலைக்கு முந்தைய காலத்தில் அமைந்த அரசுகள், நீதி கட்சி அரசிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து பெண் அமைச்சர்கள் தொடர்ந்து எல்லா ஆட்சியிலும் வந்து இருந்திருக்காங்க. எல்லா ஆட்சியிலும் தவறாம பெண் அமைச்சர்கள் இருந்திருக்காங்க. ஆனா இதை வந்து அவங்க அபிஷியலாவே வந்து பரப்புறாங்க. முதல் முறையா விஜய் அரசு தான், விஜய் தான் வந்து பெண்ணுக்கு அமைச்சர் போஸ்ட் கொடுத்தாருங்கிறத அவங்களே ஓப்பனா சொல்றாங்க. இதையும் வந்து அம்பலப்படுத்தியிருக்காங்க. இப்படி பல இது, இந்த டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு எடுத்து சாப்பிட்ற காட்சி, நாம கூட அது உண்மையோ அப்படின்னு நினைச்சோம். அதுவும் முதல்வர் சீட்டில் உட்காந்து சாப்பிட்றாரு, என்னடா கேவலம் அப்படின்னு நினைச்சோம். ஆனால் அது ஒரு ஏஐ வீடியோ அண்டு ஃபோட்டோ அப்படிங்கிறத வந்து எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. இன்னும் இப்படி எத்தனை ஏஐ ஃபோட்டோஸையும் வீடியோஸையும் ஜனங்க கிட்ட பரப்பி விட போகிறாங்க. இன்னும் வருகிற நாட்களில் என்னென்ன விஷயங்களை, எவ்வளோ தவறுகள் நடக்க போகுது, அந்த தவறுகளை மறைப்பதற்கு எப்படியெல்லாம் வந்து இந்த ஏஐ மூலமாக பொய்யான வீடியோக்களையும் ஃபோட்டோக்களையும் பயன்படுத்தி இதை வெளியிட போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது உண்மையிலேயே வந்து ரொம்ப கவலையாக இருக்குது. இப்போ நம்ம இதில் வந்து செய்ய வேண்டியது என்னன்னா, எதிர்கட்சிகள் வந்து பத்திரிகை, அதாவது பத்திரிகைக்காரங்க அளவுக்காவது வந்து எதிர்கட்சிகள் விழிப்போடு இருக்கணும். பத்திரிகைக்காரங்க, அரசியல் விமர்சகர்கள் இருக்கிற, அவங்களுக்கு இருக்கிற ஆதங்கம், அவங்களுக்கு இருக்கிற கோபம் கூட வந்து எதிர்கட்சிகளுக்கு இல்லையே அப்படிங்கிறதா வந்து இப்போ நம்ம கவலையோட பார்க்க வேண்டியதாக இருக்குது. அரசு அமைஞ்சு 10 நாள்லேயே வந்து இவ்வளோ கவலையானா, இன்னும் இன்னும் 1 மாதம் தான் போட்டோம், இன்னும் 1 மாதத்தில் என்னென்ன தகுதித்தம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரிஞ்சிடும். இப்போயே ஒரு டெண்டர், அந்த டெண்டர் விஷயத்தில் எந்த அளவுக்கு, அதை புசி ஆனந்தோடைய துறை, அந்த ஊரக வளர்ச்சி நகராட்சி நிர்வாகத்துறையில் டெண்டரை வந்து எப்படி அவசர அவசரமாக விட்டு அதை ஒரு யூடியூபர் எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. அடுத்த சில நிமிடங்களில் வந்து அந்த அரசாங்கத்துடைய அந்த இணையதளத்திலிருந்து அந்த டெண்டரை வந்து தூக்கிட்டாங்க. இப்போ கேட்டால் அவசர அவசரமாக வந்து அவர் ஒரு அலுவலர் தான் அதை வெளியிட்டார், அதனால் வந்து அவரை சஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக குற்றச்சாட்டு யார் மேலேன்னா புசி ஆனந்த் மேலே தான். அவங்க கேட்டது என்னன்னா, புசி ஆனந்த் பதவியேற்று சில மணி நேரத்துக்குள்ளேயே ஒரு டெண்டரை அறிவித்து அந்த டெண்டரை ஒரே 1 மணி நேரத்தில் வந்து அந்த டெண்டரை க்ளோஸ் பண்ணி அதை அந்த சம்மந்தப்பட்ட ஒரு நபருக்கு வந்து ஒதுக்கிட்டாங்க. எப்படி வந்து ஒரே நாளில் சில மணி நேரத்தில் ஒரு டெண்டரை அறிவித்து அதை முடித்து டெண்டரை ஓப்பன் பண்ணி எப்படி வந்து ஹேண்ட் ஓவர் பண்ண முடிஞ்சது? தொகை என்னவோ 16 லட்சம் தான். பட் 16 லட்சம்னா இது போல் எத்தனை டெண்டர்? தமிழ்நாடுங்கிற சாதாரண ஒரு சின்ன ஊர் இல்லை, தமிழ்நாடுங்கிற மிகப்பெரிய மாநிலம். இதில் பல ஆயிரம் கிராமங்கள் இருக்குது, பல நகரங்கள் இருக்குது, நகராட்சிகள் இருக்குது. அத்தனைக்கும் இந்த மாதிரி டெண்டர் விடுற பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா புசி ஆனந்துக்கு தான் இருக்குது. யோசிச்சு பாருங்க, புசி ஆனந்த் மேலே என்னென்ன மாதிரியான குற்றச்சாட்டுகள் இருக்கு. அவர் வந்து கட்சியில், அதாவது தாவேக்கான்றத ஒரு கட்சியாக கூட யாரும் சட்டம் பண்ணாமல் ஏளனமாக பார்த்த காலகட்டத்திலேயே அந்த கட்சியில் பொறுப்புக்கு வர்றவங்களுக்கு வந்து 2 லட்சத்துலேருந்து 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் லஞ்சம் பெற்றார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டு வெளிப்படையாக இருக்குது. அதுக்காகவே வந்து இவங்களை அந்த பனையூர் அலுவலகத்தை முற்றுகையிட்டாங்க. புசி ஆனந்த் வந்து பின்வாசல் வழியை திருச்சி ஓடின அந்த காட்சிகளெல்லாம் மறந்துட முடியாது. அந்த மாதிரி குற்றச்சாட்டு யார் மேலே இருக்குது? இந்த ஆனந்த் மேலே இருக்குது. அதுக்கப்புறமா தேர்தலில் சீட்டு பெறுவதற்கு 2 கோடி, குறைந்தபட்சம் 2 கோடி, அதிலிருந்து 7 கோடி வரைக்கும் அவங்க பெற்றதாக இன்னொரு குற்றச்சாட்டு இருக்கு. இதெல்லாம், இந்த குற்றச்சாட்டெல்லாம் யாரை மையப்படுத்தி இருக்குன்னா புசி ஆனந்த் அண்ட் விஜய் இவங்களை மையப்படுத்தி தான் இருக்கு. அப்படிப்பட்டவர்கள் ஆட்சியில் உட்கார்ந்துருக்காங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து இந்த நகராட்சி நிர்வாகம் அவர் கையில் கொடுத்துருக்காங்க. அப்போ அங்க வந்து டெண்டர்களுங்கிறது எப்படி விடப்படும், அதில் என்னென்ன உள்குத்து இருக்கும், முதல் டெண்டரே இந்த மாதிரி இருக்கே அப்படின்ற குற்றச்சாட்டை ஆதாரத்தோட நேற்று முன் வச்சாங்க. இன்னைக்கு வந்து அதை ரத்து பண்ணிட்டு சம்மந்தப்பட்ட
அதாவது இதுக்கு காரணம் வந்து 2 அலுவலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே பழிய தூக்கி போட்டு அந்த விஷயத்தை முடிச்சிருக்காங்க. இன்னும் அதாவது முதலாக தப்பு செய்கிற அரசு அப்படிங்கிற அந்த அமைப்புக்குள்ளே வந்து முதலாக தப்பு செய்யும் போது அவசர கோலத்தில் மாட்டுறாங்க. இப்போ இந்த துறையில் எப்படி தப்பு பண்ணலாம் அப்படிங்கிறத கற்றுக்கிட்ட பிறகு அதிக தடையும் வைக்காம சிக்கிக்காம தப்பு பண்ணுறதுக்கு வந்து இனி அவங்க முயற்சி பண்ணுவாங்க. அப்படித்தான் இது நடக்கும். நேர்மையாக இருக்க போகிறாங்க, நேர்மையான ஆட்சியை தருவாங்க, எல்லாத்துலேயும் ஓப்பன்னஸ் இருக்கும், நேர்மையான வெளிப்படைத்தன்மையான அரசாங்கம் அது நடக்கும். நெவர், அது ஒருபோதும் அந்த மாதிரிலாம் நடக்காது. இதெல்லாம் இப்போ ஓஹோ இதெல்லாம் இப்படி தப்பாயிடுச்சா, சரி அடுத்து வந்து நம்ம தப்பே பண்ணாமல் சரியாக தப்பு பண்ணணும், மாட்டிக்காம சரியாக தப்பு பண்ணணும் அப்படின்ற வேலையில் வந்து அவங்க இறங்குவாங்க.